நீங்க பெருசா எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ நீங்க பெரிய பாட்டியோட கால்ல விழணும். உங்க மூக்கு தரைய தொடணும். இது வரைக்கும் நீங்க பெரிய பாட்டிய எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்டாகணும். இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அதுக்கான பிராயச்சித்தமா இப்போ பெரிய பாட்டி என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் இப்ப செஞ்சாகணும். கண்டிப்பா செய்யறேன். இது என்ன பெரிய விஷயமா என்ன? அக்கா கால விழுந்தா எனக்கு புண்ணியம் தான் கிடைக்கும் இல்லையாக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சின்னத்தை சீமாக்கா, நீங்க என்ன பண்றீங்க? இல்ல மாயா, சின்னத்தை பண்ண அதே தப்ப நாமளும் திரும்ப பண்ணோம்னா அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும் மாயா. நீங்க எதையும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல சின்னத்தை. நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ண விரும்புறீங்களா? ஆமா ஆமா. அப்ப போங்க, நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் அந்த அம்மன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. போங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த அம்மன் உங்களை நிச்சயமா மன்னிச்சிடலாம். உங்க பாவம் எல்லாம் போயிடலாம் சின்னத்தை. போங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன சீமா. இது ரொம்ப நல்ல விஷயம். நான் போய் அந்த அம்மன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் சீமா. ஆமா ஆமா. அம்மா தாயே, அம்மா தாயே, உங்களுக்கு என்ன பத்தி தெரியலையாம்மா? நான் எவ்வளவு பெரிய அப்பாவின்னு. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுமா. என்ன நான் திருத்திக்கிறேம்மா. கண்டிப்பா. அம்மா மன்னிச்சிடு. அம்மா தாயே, என்ன மன்னிச்சிடுமா. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுமா. என்ன நான் திருத்திக்கிறேம்மா. சீமா, பாத்தல்ல, நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் சீமா. அந்த தாய் என்ன மன்னிச்சிட்டா சீமா. நீ என்ன மன்னிச்சிடு. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இவங்க யாரு? இவங்கள வெளியில போக சொல்லுங்க. போங்க. உண்மையாவே நீங்க செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேட விரும்புறீங்களா? அப்படின்னா அந்த பிராயச்சித்தத்தை ஜெயில இருந்தே செய்யுங்க சின்னத்தை. நீங்க சித்தார்த்தையும் ரோகிணியையும் ஒருத்தர் பிரிச்சு வச்சிட்டீங்க. ஆனா நாங்க எதுவும் செய்யல. நீங்க எங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் பறிச்சுட்டீங்க சின்னத்தை. ஏமாத்தவும் செஞ்சீங்க. ஆனா உங்க எல்லா தப்பையும் நாங்க பொறுத்துக்கிட்டோம். நீங்க என்ன வெறும் ஒரு சாதாரண பொருளை நினைச்சுக்கிட்டே என்னோட புருஷனை ஏமாத்தி அவரு கையால என்ன பணைய வச்சது நீங்க செஞ்ச காரியம் கொஞ்சம் கூட சரியில்லை சின்னத்தை. அந்த மாதிரி செஞ்சு நீங்க என்ன மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லா பொம்பளைங்களையும் அசிங்கப்படுத்திருக்கீங்க, அவமானப்படுத்திருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு நான் ஒருவேளை உங்களை மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா பொம்பளைங்களும் நிச்சயமா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. டைப்பர் ஹெவி ஆயிடுச்சு. அக்காங்கிறவங்க தாய்க்கு சமமானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படிப்பட்டவங்களே அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி உங்க கால்ல விழ வச்சீங்க. நீங்க அந்த மாதிரி செஞ்சும் கூட அவங்களுக்கு உங்க மேல பாசம் குறையல. இந்த மாதிரி
நான் எப்பவும் அந்த தாய் கிட்ட இதை மட்டும் தான் வேண்டிப்பேன். எப்படி எங்க பெரியத்த உங்களை மன்னிச்சாங்களோ அதே மாதிரி அந்த அம்மனும் உங்களை மன்னிக்கணும்னு. நானும் ஒத்துக்கிறேன். நாங்களும் ஏமாத்தி சூழ்ச்சி பண்ணி நாடகம் ஆடிதான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கோம் சின்னத்தை. ஏன்னா இதனால எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு குற்றவாளிக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கறதுக்காக, அப்புறம் ஒரு அப்பாவிய காப்பாத்துறதுக்காக ஒருத்தங்க சாம தான தண்ட பேதத்தை கையில எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்ப அந்த தாய் நிச்சயமா அவங்கள தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷங்களும் ஏதாவது ஒரு கட்டத்துல நிச்சயமா ஒரு கசப்பான அனுபவத்தை அனுபவிச்சுதான் ஆகணும்னு. அப்படி கசப்பான அனுபவம் தான் இப்ப எங்க வாழ்க்கையில நடக்குது. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இவங்களை கூட்டிட்டு போகலாம். அந்த அம்மா ஜீப்ல ஏத்துங்க. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டு சொல்லு சீமா. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன் சீமா. சீமா மாயா, மாயா நீயாவது சொல்லு மாயா. வேணாம் மாயா, மாயா அக்கா 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 என்ன கூட்டிட்டு போக வேணாம் சொல்லுக்கா. நான் போக மாட்டேக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. அக்கா அக்கா நான் போக மாட்டேன், என்ன விட்டு சொல்லுக்கா. அக்கா 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 உங்க தங்கச்சி காப்பாத்துங்கக்கா. அக்கா உங்க தங்கச்சி காப்பாத்துங்க. வேணாக்கா நான் போல. தப்பு பண்ணிட்டேன்க்கா. இன்னொரு தடவை நான் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். என்ன விட்டு சொல்லுங்கக்கா. அக்கா நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுக்கா. அக்கா அக்கா வேணாக்கா, என்ன கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லுக்கா. நான் போக மாட்டேன் அக்கா. என்ன விடுங்க, என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். மாயா மாயா நீயாவது சொல்லு மாயா. மாயா ஐயோ என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். நான் சொல்றத கேளுங்க, என்ன விட்டுடுங்க. நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க அக்கா? நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம். அப்புறம் அந்த அம்மன் துணை நமக்கு இருக்குல்ல அக்கா. உங்களை நீங்க சமாளிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்களே இப்படி பலகீனம் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் இங்க இருக்கிற எல்லாரும் யார் பாத்துப்பாங்க? அக்கா அக்கா என்ன காப்பாத்துங்க அக்கா. அக்கா அக்கா பெரியத்த, தயவு செஞ்சு அழாதீங்க. இப்ப உங்க மனநிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா நம்ம கிட்ட இதை தவிர வேற வழியே இல்ல பெரியத்த. ஹெவி ஆயிடுச்சு. இப்பல இருந்து போட்டுக்க எக்ஸ்ட்ரா அப்சார்ப். ஹெவி ஆகிறதும் லீக்கேஜோட கவலையும் இல்ல. உறிஞ்சுமே அரிதானவை, அவற்றை பாதுகாப்பாக வைத்திடுங்கள் விக்ஸ் வேப்பரபுடன். இது தரும் உங்களுக்கு ஜலதோஷத்தின் அறிகுறிகளிலிருந்து 8 மணி நேர ஆறுதலும் நிம்மதியான தூக்கமும். விக்ஸ் வேப்பரப். நம்ம ராஜகுமாரி ஏன் இப்படி பண்றாங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்? அவ்வளவு விலை மதிப்பற்ற பொருள் விஷயத்துல எப்படி இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுது? சரி விடுங்க. இப்ப ராஜகுமாரி எங்க இருக்காங்க? அவங்க ரூம்ல இருக்காங்க. அப்புறம் அவங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் அவங்க கிட்ட பேசுறேன்.
ராஜ்வீர் ராஜகுமாரி கிட்ட முதல்ல பிரேமோட சீடிய பத்தி தான் கேட்பாரு. நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. இப்ப என்ன செய்யலாம்? ராஜ்வீருக்கு நான் இங்க இருக்கிற விஷயம் தெரியறதுக்குள்ள நான் என்னோட வேலையை முடிச்சாகணும். எப்படியாவது ராஜகுமாரியோட அந்த விலை உயர்ந்த பொருளை நான் அடைஞ்சே தீரணும். ஆனா எப்படி? அதுவும் இந்த திருடனோட பார்வையில இருந்து எப்படி தப்பிக்கிறது? இதுதான் நல்ல வாய்ப்பு. ராஜ்வீர் என்ன பாக்குறதுக்குள்ள நான் இங்க இருந்து போய் ஆகணும். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? எவ்வளவு நேரமா நான் உங்களுக்கு... கடவுளே, இப்ப நீங்க தான் என்ன காப்பாத்தி ஆகணும். என்னால ஒளிஞ்சுக்கவும் முடியாது, இங்க இருந்து ஓடவும் முடியாது. ஒருவேளை நான் இப்ப மாட்டிக்கிட்டேன்னா இந்த ராஜ்வீருக்கும் இங்க இருக்கிற திருடங்களுக்கும் என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிடும். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் ராஜ்வீரையா. நாங்க இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். நான் வந்ததுமே சீமா, மாயா, பெரிய பாட்டி 3 பேரும் சின்ன பாட்டிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சது. அதான் உங்களுக்கு உடனே போன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லையா, இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் கூட எந்த சம்பந்தமும் இல்ல. நான் பேசுறது உங்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ அந்த விஷயத்த மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, யாருக்கு தண்டனை கொடுக்கணும், யார மன்னிச்சு விடணும்னு. என்ன விஷயம் ராஜ்வீரையா? ஏதாவது பிரச்சனையா? நான் இப்ப ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கேன். அங்க அம்மா என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியல. போலீஸ் அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு தெரியல. நான் இப்ப அம்மா கூட இருந்தே ஆகணும். ஆனா ராஜகுமாரி கூட இருக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இப்ப நான் என்ன செய்யறது? ராஜ்வீரோட முகத்தை பார்த்தா தெளிவா தெரியுது, ஏதோ டென்ஷனான விஷயம் நடந்திருக்கு. அதனாலதான் இப்படி ஷாக் ஆகி போயிருக்க. ஆனா அது என்ன விஷயமா இருக்கும்? உட்காருங்கம்மா. இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? உங்களுக்கு இன்னும் சரியாகலன்னு தான் எனக்கு தோணுது பெரியத்த. சுஜாதா, நான் உடம்பால மட்டும் இல்ல, மனசாலையும் ரொம்ப பலகீனமாயிட்டேன். ப்ளீஸ்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன சொல்ற ராஜேந்திரா? வாழ்க்கையில என்ன கஷ்டத்துக்கு வேணாலும் போராடலாம். என் குடும்பத்துக்காக போராடி போராடி அழுத்து போயிட்டப்பா. என்னால இப்ப முடியல. மன்னிச்சிருங்க பெரிய பாட்டி.
ரோகிணி அப்புறம் சீமா மாதிரி உங்களுக்கும் இதெல்லாம் பழகி போயிடுச்சு. காரணமே இல்லாம மத்தவங்க கூட சண்டை போடுறதுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ராஜ்வீர் அப்புறம் சின்ன பாட்டி கூட சண்டை போடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவசியம்? ஏற்கனவே இந்த வீட்ல பிரேம், சீமா, ரோகிணி இவங்க நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. அதுக்கான பலனை தான் நம்ம இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். போதாததுக்கு நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பாட்டியோட தப்போ அக்காவோட தப்போ இதுல எதுவும் இல்ல. அதனால நீங்க அவங்கள இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஆஹா, பிரமாதம். உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? எங்க வீட்ல நாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது எல்லாத்தையும் நீ எங்களுக்கு கத்து தரியா? ஒரு விஷயத்த நான் சொல்ற நல்லா கவனமா கேட்டுக்கோ. இது எங்களோட வீட்டு பிரச்சனை. நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அப்புறம் அது இல்லாம இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான். நீ இந்த வீட்டுக்குள்ள வரலன்னா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. மத்தவங்க முன்னாடி குரலை உயர்த்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுறதால நீங்க பண்ண தப்பு எதுவும் மறைஞ்சு போயிடாது. உங்களோட இந்த குடும்பம் கஷ்டப்பட்ட நேரத்துல நீங்க யாருமே துணையா இல்ல. நீங்க எல்லாருமே தப்பு மட்டும் செய்யல, மிகப்பெரிய துரோகமும் செஞ்சிருக்கீங்க. துரோகம். நீங்கெல்லாம் உங்களுக்காக மட்டுமே வாழறீங்க. கொஞ்சம் மத்தவங்களுக்காகவும் வாழ்ந்து பாருங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் உங்க நிம்மதி சந்தோஷத்தை தவிர இந்த உறவுகள் எல்லாம் முக்கியமே இல்லல்ல. இவங்க எல்லாருமே எப்பவுமே அவங்களோட வீடு, குடும்பம், பிசினஸ் காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் முக்கியம் தன்னோட குடும்பம் மட்டும் எப்பவுமே சுகமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்ன்றதுதான். வருங்காலத்துல உங்களோட பசங்களும் வளர்ந்து பெரியவங்களாவாங்க. அப்ப உங்க பசங்களும் உங்களை இதே மாதிரி கைவிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நிறுத்து. எங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு உனக்கு உரிமையும் இல்ல, அதே நேரத்துல உனக்கு தகுதியும் இல்ல. அதனால என்ன பேசுறதா இருந்தாலும் உன்னோட குரலை கொஞ்சம் அடக்கி பேசு, புரிஞ்சுதா? நீ சொல்ற மாதிரி செய்யலன்னா உன்னால எனக்கு என்ன பண்ண முடியும்? ராஜ்வீர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் ராஜ்வீர் கூட ஏதோ சம்பந்தம் இருக்கு. இத கண்டிப்பா நான் எப்படியாவது தெரிஞ்சுப்பேன். நான் ராகுல பார்த்துட்டு வரேன். அவன் உயிரோட இருக்கானா இல்ல விகாஸ் மாதிரி அவனும்? நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஜ்குமாரி எல்லா உண்மையையும் ராஜ்வீர் கிட்ட சொல்லிடுவாங்க. நம்ம எதை செஞ்சாலும் சீக்கிரமா செஞ்சாகணும். நாங்க போன் பண்ணுங்கிற விஷயம் ராஜ்வீருக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. கடவுளே, இப்போ ராஜ்வீரை நாங்க எப்படி சமாளிக்க போறோம்? அப்படியா?
என்கிட்டயே எதிர்த்து பேசுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா